Hi students, welcome back to CS Knowledge Opener. This is Bhaskaran. In today's session, we are going to discuss about 12th Computer Science and Computer Application Important Program Questions 2025 and 26 Board Exam பேஸ் பண்ணி தான் பார்க்க போகிறோம். 12th Computer Science பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பைத்தானை பேஸ் பண்ணி தான் நமக்கு ப்ரோக்ராம் கொஷின்ஸ் கம்பல்சரி பார்ட்டில் கேட்டுட்ருக்காங்க. ஸோ அப்போ என்ன மாதிரி கொஷின்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், இது வரைக்கும் என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்கன்றதை நம்ம நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த அகாடமிக் இயர் நம்ம என்ன எதிர்பார்க்கலான்றதை நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ 12th கம்ப்யூட்டர் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிங்கை பேஸ் பண்ணி நம்ம கொஷின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா ரேஞ்ச் ஃபங்க்ஷன் பேஸ் பண்ணி நமக்கு வந்து ப்ரோக்ராம் கொஷின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். டேட்டா பேஸை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ சாப்டர் 5 to சாப்டர் 13 ஓகேங்களா, அதில் நமக்கு என்ன மாதிரி ப்ரோக்ராம் கொஷின்ஸ் வேணால் எப்படி வேணால் நமக்கு வந்து கேட்கலாம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது உங்களோட டெக்ஸ்ட் புக்கில் இருக்க எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் கொஷின்ஸை தரவாக கோத்ரூ பண்ணுங்கள். இந்த சேம் கொஷின்ஸ் தான் கேட்பாங்கன்றதை நம்ம வந்து கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. அதை பேஸ் பண்ணி நமக்கு கொஷின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த ப்ரோக்ராம் கொஷின்ஸ்லாம் கொஞ்சம் நீங்கள் தரவாக கோத்ரூ பண்ணணுன்றதுக்காக தான் நான் இங்கே சொல்லிகிட்ருக்கேன். ஸோ அப்போ சாப்டர் 6லேருந்து பார்த்திங்கன்னா சாப்டர் 13 வரைக்குமான்றது கிடையாது நமக்கு. ஏன்னா சாப்டர் 14ல் இம்போர்ட்டிங் C++ இன் பைத்தான் இருக்குது. அண்ட் தென் வந்து சாப்டர் 16 நம்ம எடுத்துகிட்டா பைப்ளாட் இருக்குது. அதிலேருந்து கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு அரியர் எக்ஸாமில் ப்ரோக்ராம் கொஷின்ஸ் ஸ்ட்ரிங்கை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா பைப்ளாட்டை பேஸ் பண்ணி நமக்கு வந்து கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. கொஷின்ஸ் கேட்காம இல்லை. அப்போ நீங்கள் எல்லா விதத்துலேயும் இந்த ப்ரோக்ராமுக்கு கொஷின்ஸ்க்கும் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணுன்றதை நான் சொல்கிறேன். ஸோ 2 மார்க்ஸ் எடுத்துட்டாலும் 3 மார்க்ஸ் எடுத்துட்டாலும் கம்பல்சரி பார்ட்டில் கண்டிப்பாக ப்ரோக்ராம் கொஷின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் இன்கேஸ் கேட்கல, ப்ரோக்ராம் கொஷின்ஸ் வந்து கேட்கலனா கண்டிப்பாக இன்டீரியர் கொஷின்ஸ் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம சேனலில் இன்டீரியர் கொஷின்ஸ் எதெல்லாம் சாப்டர் வைஸ் இருக்குன்றது என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து கொடுத்துருக்கேன். அந்த கொஷின்ஸ்க்கான ஆன்சர் அந்த டெக்ஸ்ட் பேஜ் நம்பரில் எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் நீங்கள் கோத்ரூ பண்ணிக்கலாம். அப்போ ப்ரோக்ராம் கொஷின்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா நமக்கு நேர்லேயே வந்து பார்த்திங்கன்னா 8.5 days வந்து ரிவிஷன்ஸ் இருக்குது. இந்த 8.5 daysல 1 day வந்து ரிவிஷன் ஸ்டடி பிளானில் நான் என்ன கொடுத்துருக்கேன்னா ப்ரோக்ராம் கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். அப்போ இந்த ப்ரோக்ராம்ஸை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கோத்ரூ பண்ணணுன்றதையும் நான் வந்து சொல்லியிருக்கேன். அப்போ எல்லா ப்ரோக்ராம் கொஷின்ஸும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ மேக்ஸிமம் ப்ரோக்ராம் கொஷின்ஸ் string, slicing, and then range function, pattern, database, queries பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த ப்ரோக்ராம் கொஷின்ஸ்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக கோத்ரூ பண்ணுங்கன்றதை நம்ம சொல்கிறோம். அண்ட் தென் வந்து கோடிங் எழுதுகிற மாதிரியும் ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ் ப்ரோக்ராம் கொஷின்ஸ் ஒவ்வொரு சாப்டர்லையும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அந்த கொஷின்ஸை கோத்ரூ பண்ணுங்கள். 12th கம்ப்யூட்டர் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு பைத்தானை பேஸ் பண்ணி பில்டின் ஃபங்க்ஷன், மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் ஓகேங்களா. ஸோ தெர் ஆர் ஸோ மெனி ஃபங்க்ஷன்ஸ் ஆர் அவைலபிள். அப்போ அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கோத்ரூ பண்ணுங்கள். அந்த ஃபங்க்ஷன்ஸை நான் எதில் பேஸ் பண்ணி கொடுத்துருக்கேன்னா இன்டீரியர் கொஷின்ஸில் 2 மார்க்கும் கொடுத்துருக்கேன். இப்போ ஒவ்வொரு சாப்டர்லேயும் அந்த பைத்தானை பேஸ் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம். அந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து கோத்ரூ பண்ணுங்கள். அதில் வந்து நம்ம கேட்டிருக்காங்க. 1 மார்க்கில் கேட்கலாம், 2 மார்க்ஸில் கேட்கலாம். ஸோ அப்போ அந்த கொடுத்துருக்க அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே கோத்ரூ பண்ணுங்கள். அப்போ இந்த கொஷின்ஸை நீங்கள் கோத்ரூ பண்ணாலே மேக்ஸிமம் உங்களால் கம்பல்சரி பார்ட் வந்து பண்ண முடியும். ஒரு ஸ்டூடெண்ட் சென்டம் ஸ்கோர் பண்ணணுன்னா 15 1 மார்க்ஸ் கரெக்டாக இருக்கணும். அண்ட் தென் கம்பல்சரி பார்ட்டில் ப்ரோக்ராம் கொஷின்ஸ் ஆர்எல்ஸ் இன்டீரியர் கொஷின்ஸ் இதில் நீங்கள் வந்து எழுதிட்டினாலே டெஃபினட்டாக உங்களால் நம்ம கொடுத்த இந்த மெட்டீரியல் ஆஸ் வெல் அஸ் ரிவைஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை பேஸ் பண்ணி உங்களால் சென்டம் ஸ்கோர் பண்ணுவேன். 70 out of 70 எடுக்க முடியும். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா லிமிட்டட் கொஷின்ஸ் வந்து கொடுத்துருந்தோம். அது பிஃபோர் எக்ஸாம் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ நமக்கு ஒரு 8.5 days ரிவிஷன் டைம் இருக்கிறதுனால எக்ஸ்ட்ரா கொஷின்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். அப்போ இந்த எக்ஸ்ட்ரா கொஷின்ஸும் நம்ம வந்து கோத்ரூ பண்ணணும். ஸோ நேர்லி நமக்கு ஒரு 8.5 days இருக்குது. கொஷின் பேப்பர் லெவல் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. இந்த கொஷின்ஸ் தான் கம்பல்சரி வரும்னு சொல்ல முடியாது. அப்போ இந்த பார்ட்லேருந்து வரலான்றதை நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த பார்ட்டில் என்னென்ன கொஷின்ஸ் வரும்ன்றதை நம்ம சொல்ல முடியும்.
சேம் அதே தான் ப்ரோக்ராம் கொஷின்ஸும். அப்போ இந்த ப்ரோக்ராம் கொஷின்ஸில் என்னென்ன பார்ட்லேருந்து கொஷின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், எந்த கொஷின்ஸ் வரும்ன்றதை நம்ம வந்து ஈஸியாக வந்து சொல்ல முடியும். அதை பேஸ் பண்ணி தான் இங்கே நான் ப்ரோக்ராம் கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்க எல்லா ப்ரோக்ராம் கொஷின்ஸும் பாருங்கள். ஒரு சில ப்ரோக்ராம் கொஷின்ஸ்க்கு அவுட்புட் கொடுக்கலாம். அந்த அவுட்புட் வந்து நீங்கள் கோத்ரூ பண்ணுங்கள். இப்போ நம்ம நிறைய நம்ம வந்து பார்த்திங்கன்னா பேஸ் பண்ணி இன்றைக்கி நம்ம கொஷின்ஸ் கொடுத்தோன்னா நம்ம அவுட்புட் ஈஸியாக எடுத்துடலாம். ஆர்எல்ஸ் நீங்கள் சிஸ்டத்தில் ஒர்க் பண்ணி நீங்கள் அவுட்புட்டும் எடுத்துடலாம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா அவுட்புட்டும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த அவுட்புட் கொஷின்ஸை கோத்ரூ பண்ணுங்கள். அண்ட் தென் ஹேண்ட்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பிடிஎஃப் அவைலபிளாக இருக்குது. என்னோடய டெலகிராம் சேனல் சிஎஸ் நாலேஜ் ஓப்பனில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். 12th கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு கேட்குற ப்ரோக்ராம் கொஷின்ஸ் பிஹெச்பி பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு கேட்டுட்ருக்காங்க. ஸோ லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா 1 மார்க்லேயே நமக்கு வந்து கேட்டிருந்தாங்க. பட் அந்த 1 மார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா எரர் அதுக்கான ஆன்சர் அதை பேஸ் பண்ணி. அப்போ ப்ரோக்ராம்ஸை தரவாக நீங்கள் கோத்ரூ பண்ணணும். ஸோ லாஜிக் என்ன கொடுத்துருக்காங்க எப்படி நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கான அவுட்புட் என்ன எழுதலாம் மட்டும் தான் உங்களால் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஒரு ப்ரோக்ராம் கொஷின்ஸ் எழுதுறதுக்கும் தியரி கொஷின்ஸ் எழுதுறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. ஒரு அவுட்புட் எடுத்து எழுதிங்கன்னா உங்களுக்கான ஃபுல் மார்க்ஸ் கிடைத்துரும். ஓகேங்களா? அதுக்காக தான் நான் எல்லாருமே சொல்லுவேன், வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோக்ராம் கொஷின்ஸ் அண்ட் கம்பல்சரி பார்ட்டை அட்டன் பண்ணுங்கள். அப்போ தான் ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஸ்டடி பண்ணல மேம் வந்து அப்போயே சொல்லியிருப்பாங்க, ப்ரோக்ராம் கொஷின்ஸில் கொஷின்ஸ் எரர் இருந்தால் கூட உங்களுக்கான அவுட்புட்டை நீங்கள் கரெக்டாக அதை எழுதுங்கன்றதை கிளியராக சொல்லியிருப்பாங்க. ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட் என்ன அவுட்புட்டோ அந்த அவுட்புட் எழுதுருங்க. அதுக்கப்புறம் கொஷின் பேப்பரில் கொஷின்ஸ் இந்த மிஸ்டேக்ஸ் இருக்குது, ஓகேங்களா, இந்த எரர் இருக்குன்றதை அது நெக்ஸ்ட் பார்ட். அதுக்கான அவுட்புட்டை நீங்கள் எழுதிருங்கன்றதை நான் சொல்கிறேன். அப்போ பிஹெச்பியை பொறுத்த வரைக்கும் புக்கு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா கோடு எழுதுகிற மாதிரி நமக்கு வந்து கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க. அந்த ப்ரோக்ராம் கொஷின்ஸ், டெக்ஸ்டுவல் ப்ரோக்ராம் கொஷின்ஸ் அண்ட் தென் ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் ரிப்பீட்டடாக கேட்டிருக்கிற ப்ரோக்ராம் கொஷின்ஸ் இதெல்லாமே அனலைஸ் பண்ணி தான் வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இந்த ப்ரோக்ராம் கொஷின்ஸை மேக்ஸிமம் நீங்கள் கோத்ரூ பண்ணாலே உங்களால் வந்து அட்டன் பண்ண முடியும். ப்ரோக்ராம் கொஷின்ஸ் கேட்கல, ரெண்டுமே தியரி கொஷின்ஸ் கேட்குறாங்கன்னா அப்போ இன்டீரியர் பார்ட்லேருந்து என்னென்ன 5 மார்க்ஸ் அந்த டெக்ஸ்டுவல் 5 மார்க்ஸ் இதெல்லாம் கோத்ரூ பண்ணாலே உங்களால் என்ன பண்ண முடியும், மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஆல்ரெடி நம்மளோட சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோக்ராம்ஸ் ஒவ்வொரு ப்ரோக்ராம்ஸையும் என்னென்ன பார்ட்டில் நம்ம ட்ரேஸ் அவுட் பண்ணுறது, எந்த பார்ட்லேருந்து அதிகமாக ப்ரோக்ராம் கொஷின்ஸ் வருன்றதை நம்ம எல்லாமே சொல்லிட்டு தான் இருக்கோம். ஸோ அது எல்லாமே வந்து கோத்ரூ பண்ணுங்கள். இந்த அப்கமிங் டேஸ் இந்த 8.5 டேஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா தினமும் நம்ம சேனலில் ஒவ்வொரு வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ என்னென்ன பார்ட்டில் அதிகமாக நீங்கள் கோத்ரூ பண்ணணும், மார்க்ஸ் எப்படி ஸ்கோர் பண்ணணும், இந்த 8.5 டேஸில் கொஷின் பேப்பரோட லெவல் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஸோ அப்போ கொடுத்துருக்கிற இந்த ஸ்டடி பிளான் அண்ட் தென் ரிவைஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், ப்ரோக்ராம் கொஷின்ஸ், இன்டீரியர் 2 மார்க்ஸ், 3 மார்க்ஸ் அந்த 5 மார்க் கொஷின்ஸ் அண்ட் தென் ப்ராக்டிஸ் டெக்ஸ்டுவல் 1 மார்க் கொஷின்ஸ், ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நீங்கள் கோத்ரூ பண்ணாலே டெஃபினட்டாக உங்களால் சென்டம் ஸ்கோர் பண்ண முடியுன்றதுன்னு சொல்கிறேன். ஸோ எவ்வளோ கொஷின் பேப்பர் டஃப் லெவலில் வந்தாலும் சரி இல்லை மாட்ரேட்டாக இருந்தாலும் சரி உங்களால் ஈஸியாக அட்டன் பண்ண முடியுன்றதை நம்ம சொல்கிறோம். ஸோ தரவாக கோத்ரூ பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்கமிங் டேஸில் ஒன் பை ஒன்னாக நம்ம சேனலில் வீடியோ கன்வே பண்ணுறது நம்ம சொல்கிறோம். தேங்க்யூ.